சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, சாய்பாபோட மிராக்கல்ல இதுவும் ஒரு மிராக்கல். என்னென்னா, இந்த டாக்டர் சாய்பாபா நம்ம இங்கே தினமும் நைட்டு 10 இருந்து 11 மணிக்குள்ளே ஏதோ ஒரு அந்த 1 மணி நேரத்தில் 2 நிமிஷம் செய்யக்கூடிய பிரார்த்தனை என்னென்ன நிகழ்வுகளை நடந்திருக்குதுன்னு என்னோட நினைவுக்கு எட்டின வரைக்கும் நான் சொல்கிறேன். ஒரு சாய்ராமுக்கு தொடர்ந்து காதில் சீடு வந்துக்கிட்டு இருக்குது, அது க்யூர் ஆகிடுச்சு. இன்னொரு சாய்ராமுக்கு மூட்டு வலி, நடக்க முடியாத அளவுக்கு வலி, அதுவும் சரியாயிடுச்சு. இன்னொரு சாய்ராமுக்கு சுகர் அண்டு பிபி, இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது அந்த சாய்ராம் இல்லை, இன்னொரு சாய்ராம். தொடர்ந்து அவங்களுக்கு சுகர் 240, 260, இன்சுலின் டேப்லெட், இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுத்தோம். அவங்களுக்கு டாக்டர் இன்சுலின் போட வேண்டாம் அப்படின்னு ஒரு சிறப்பான செய்தியை சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் என்ன தெரியுமா அவங்களுக்கு? 60+. அவங்களால நடக்க முடியாத அளவுக்கு உடம்பு ஓவர் வெயிட்டு, சாயப்பா மேலே பாரத்தை போட்டு அவங்களால எந்த அளவுக்கு நடக்க முடியுமோ அந்த அளவுக்கு நடந்தாங்க. நான் இத்தனைக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் நடந்தேன் தம்பி, என்னால் உடம்பு வெயிட் அதிகமாக இருக்கிறதால பெருசாக நடக்க முடியல, ஆனாலும் எனக்கு இப்போது அந்த இன்சுலின் போட வேண்டான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு. எப்படி நடந்துச்சு, எதனால் நடந்துச்சு? அவங்க சொல்கிறாங்க 40 வயசில் இருந்து அவங்களுக்கு சுகர். அப்போல்லாம் எப்பயுமே கட்டுக்கு அடங்கவே இல்லை. அப்போ பண்ணாத நடைப்பயிற்சியும் இல்லை, எதுவும் இல்லை. அந்த அளவுக்கு பெருசாக எதை செஞ்சும் அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் இப்போ நான் ஒரு அடியாக தான் எடுத்து வைக்கிறேன். எனக்கு சுகர் செக் பண்ணும்போது 170 காட்டுச்சு. எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வெளியில் போய் லேபில் போய் செக் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி பார்த்தா லேபில் 140 இருந்துச்சு. அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து 3 நாள் கழித்து மிஷினுக்கும் அதுக்கும் 30 டிஃப்ரெண்ட்டு. அப்புறம் எகெயின் செக் பண்ணும்போது அந்த 130, 140 தான். சாப்பிட்டதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் பார்க்கும்போதும் காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய அந்த சுகர் அளவும் ரொம்ப சிறப்பாகவே இருந்தது. டாக்டருக்கும் அதிர்ச்சி. வேறு ஏதாவது சித்தா அப்படி இப்படின்னு எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க போக, இல்லை சார் நீங்கள் சொன்னது தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு நான் சொன்னேன். கடவுளோட மிராக்கிள் அது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. ஸோ எந்த அளவில் டாக்டர் சாய்பாபா அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்குது அப்படின்றது தான் இந்த மாதிரி. இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு சரியாக தெரியல. நாம் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கொடுத்த ஆடியோவில் கமெண்ட்லேயும் நிறையா பேசியிருந்தீங்க ஆரோக்கியத்தை பற்றி. ஸோ உடல் ரீதியாக மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை போயிடுச்சு. இந்த 2 சைடும் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ந்துடுச்சுன்னா ஒரு மனுஷன் அவனோட லட்சியத்தை அடைவதற்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். இது இருக்கிற வரைக்கும் தான் அந்த லட்சியத்தை அடைய முடியல. பாருங்க, எல்லா மனுஷங்களும் இன்னைக்கு சில மன நோய்கள் அதை சுமந்துக்கிட்டு தான் நம்ம வாழ்க்கையை எதிர்கொள்கிறோம். அதை எடுத்து வைக்க முடியல. அதனால் நீங்கள் சச்சரிதம், ஆரத்தி எல்லாமே பண்ணுறீங்க. நான் எதையுமே குறை சொல்லலை. உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா ஏன் நடக்கலைன்னு நான் ஒரே விஷயத்த சொல்கிறேன். தீவிரமான நம்பிக்கை இல்லாத வரைக்கும் இது நடக்காது. இங்கே பாருங்கள், ஆரத்தி, சச்சரிதம், மெடிடேஷன், இது யார் வேணாலும் பண்ணலாம். பண்ணலாமா, பண்ண முடியாதா? பாட்டை நம்ம எழுதலை, பாட்டை படிக்கலை, காதில் ஓடி இருக்கிற பாட்டை கேட்குறோம். இது பெரிய விஷயமா? சரி, சச்சரிதம் படிக்கிறோம். சச்சரிதம் படிக்கும்போது எத்தனை பேர் முழு கவனத்தோடு படிக்கிறோம்? ஃபஸ்ட்டு ஒரு பேஜில் உட்காரக்கூடிய கவனம் அடுத்த பேஜில் இல்லை.
அடுத்த பேஜில் இருக்கக்கூடிய கவனம் 3வது பேஜில் இல்லை. 3வது பேஜை தாண்டி 4வது பேஜுக்கு படிக்க போது இருக்கக்கூடிய கவனம் 2வது பேஜில் இருக்கக்கூடிய கவனத்தை விட மோசமாக இருக்குது. அடுத்தது லாஸ்ட்டு, அதுக்கு அடுத்த நாள் என்ன சாப்டர் படித்தோன்னு தெரியாமலே மறுபடியும் ஒரு சாப்டர் படிக்காமல் அடுத்த சாப்டர் படிக்கிறோம். என்ன அதை படித்ததான் நினச்சி, இல்லை படித்த சாப்டரை இதை படிக்கலன்னு நினச்சி நம்ம படிக்கிறோம். இது எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வருதுன்றதை வச்சே உங்கள் மனநிலை எப்படிப்பட்ட கவனத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ சச்சரிதம் படிக்கும்போது மனப்பூர்வமாக படிக்கல. என்னால் சொல்ல முடியும் எந்த சாப்டர் எப்போ நான் படித்தேன், எத்தனை மணிக்கு முடித்தேன், அதில் என்ன கான்செப்ட் இருக்குது அப்படின்னு. எனக்கும் சம்டைம்ஸ் ஒரு பேஜ் படிக்கும்போது அந்த மைண்டு டிஸ்டர்ப்ட் ஆகும். அப்போ அந்த டிஸ்டர்ப் ஆகுதுன்னா அந்த பேஜை அப்படியே நிறுத்தி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த மனசு எங்கே கூப்பிடுதோ அங்கே போயிட்டு வந்துடுவேன். இப்போ அந்த மனசு கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு போயாச்சு, அந்த வேலை முடிஞ்சிடுச்சு, மறுபடியும் ரிட்டர்ன் பேக் டு சச்சரித்தம். இப்படி தான் படித்தே ஆகணும் அப்படின்னு சாய்ப்பா தண்டனை கொடுக்க போகிறதில்ல. படித்தா மனப்பூர்வமாக படி. சரி, இந்த 2த்தையும் நம்ம சரியாக செய்யலை அப்படின்னும் போது தான் அந்த தீவிரமான நம்பிக்கை அப்படின்றது குறையுது. அப்போ இவர்களுக்கு கிடைச்ச அற்புதம் இவங்க தீவிரமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சாய்ராம் தன்னோட மனைவிக்கு ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறக்கிற நேரத்தில் கூட அந்த சச்சரிதம் புக்கும் கையுமா தான் இருப்பாங்களா. ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர்லாம் கிடையாது, எத்தனை சாப்டரோ. ஏன்னா அதுதான் அவருக்கு மருந்தே அதுதான். ஸோ சச்சரிதம் அப்படின்றது இட்ஸ் அ மெடிசினை ஒழுங்காக சாப்பிட்டா, நம்பிக்கையோடு சாப்பிட்டா நோய் குணமாகும். என்னமோ அவர் கொடுக்குறாரு நான் சாப்பிட்டேன் அப்படின்னா அரையும் குறையுமா இருக்கும். அதுக்கு நீங்கள் செய்யாமலே இருக்கலாம். ரைட், நான் உங்களை குறை சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். நம்ம மனநிலை அப்படிப்பட்டதாக இருக்குது, அதை மாற்றி அமைச்சிக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். இதை எல்லாத்தையும் நமக்கு புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் ஆரம்பம் செய்யுங்கள். நீங்கள் ஒரு நிமிஷமாவது மனசு ஒருமுகப்படுத்தணும் சாய்ப்பா கிட்ட பிரார்த்தனையின் மூலமாக. ஸோ ஒருமுகப்படுத்தினதால இந்த மிராக்கிள் நம்ம ஒருமுகப்படுத்த முயற்சி பண்ணுறோம். ஏன் நடக்கலைன்னு யாராவது கேட்குறவங்களுக்கு இந்த ஆடியோ போய் சேரணும்னு அவருடைய எண்ணம். அதனால தான் இந்த ஆடியோ. இந்த விஷயமெல்லாம் நான் பாட்டுக்கு என்ன பண்ணுவேன், மிராக்கிள் என்ன நடக்கோ அப்படி சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் ஏன் சில பாயிண்ட்ஸை எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிட்டு இருக்கோன்னா, இது உங்கள் காதுக்கு போகணுன்றது சாய்ப்பாவோட எண்ணம். உங்கள் காதுக்குள்ளே நுழைச்சாச்சு, உங்கள் காதுக்குள்ளே இருக்கிறத உங்கள் மனசுக்குள்ளே நுழைச்சி அதை நீங்கள் சிறப்பாக செயல்பட்டால் உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் பலமாக நடக்கும். நோயும் குணமாகும், பிரச்சனைகளும் தீரும், நீங்களும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வீங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.